ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல் டாக்ஸ். ஒரு டெய்லர் இருந்தார். அற்புதமாக துணி தைப்பார். ஒரு நாள் ஒரு துணி தைச்சிருக்கும்போது பக்கத்திலே ஜாமு, ஸ்வீட் இதெல்லாம் இருந்தனால அங்கே ஈ மொச்சிட்டு இருந்தது. இவருக்கு வேலை செய்யாத பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. இப்படி பறக்கிறது, அப்படி பறக்கிறது, ஒரே தொந்தரவாக இருக்குது. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. அப்போ ஒரு ஈ இப்படி பறந்து வருது, இன்னொரு ஈ இப்படி பறந்து, இன்னொரு ஈ இப்படி வந்து எல்லா ஈயும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது கையை வச்சு ஒரே அடி. மொத்தம் 7 ஈ. பார்த்தா ஒரே அடியில் 7ம் செத்து கிடக்கு. ஃபூமை ஊதி தள்ளிட்டு யோசிச்சார். ஒரு ஈய சாவடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரே அடியில 7 ஈயும் போட்டு தள்ளட்டுமே! எவ்ளோ பெரிய விஷயம். இத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு பெல்ட் இருந்துச்சு. அதுல ஐ கில்டு 7 அட் 1 ஹிட் அப்படின்னு தச்சுக்கிட்டாரு. தச்சு அந்த பெல்ட்ட இடுப்புல கட்டிட்டு சிட்டிக்கு போனாரு. எல்லாரும் அதுல என்ன இருக்குன்னு வாசிக்க ஆரம்பிச்சாங்க. ஐ கில்டு 7 அட் 1 ஹிட். ஹே! ஹி கில்டு 7 அட் 1 ஹிட். ஓ மை காட்! ஹி கில்டு 7 அட் 1 ஹிட் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இவன் என்ன சென்ஸ்ல அதுல தச்சான்னா, 7 ஈய ஒரே அடியில சாவடிச்சேன் அப்படின்னு தான் வந்து அதனால தான் இத தச்சான். ஆனா, அங்க நம்ம போடாதனால எல்லாரும் என்ன நெனச்சுட்டாங்க, 7 பேர ஒரே அடியில போட்டு தள்ளிட்டாரு அப்படின்னு நெனச்சுட்டு அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க. பெரிய வீரனா இருப்பான் போலயே அப்படின்னு நெனச்சு பயந்து ஓடுனாங்க. எதுக்கு இவங்க இப்படி தல தெறிக்க ஓடுனாங்க? அப்படின்னு இவனும் என்ன நெனச்சான், ஒரு வேள நம்மகிட்ட இந்த கத்திரிக்கோலு, ஊசி, நூலு இதெல்லாம் இருக்கிறத பார்த்து பயப்படுறாங்க போல. "ஏய் நான் டெய்லர் தான்யா" அப்படின்னு சொல்ல, "நீ யாரா வேணா இரு, ஆள விடு. உன் பக்கத்துல வந்தோனே எங்கள அடிக்கிறதுக்கா? போ நாங்க போறோம்" அப்படின்னு சொல்லி எல்லாம் போனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அரசர் இவன வந்து அழைச்சாரு. இவனும் அரசர பார்க்க போனான். "சொல்லுங்க அரசே" அப்படின்னும்போது, "யூ கில்டு 7 அட் 1 ஹிட்" அப்படின்னு கேட்டாரு. அரசர்கிட்ட பொய் சொல்ல முடியுமா? "ஆமா அரசே" அப்படின்னு இவன் சொன்னான். "எப்படி?" அப்படின்னு கேட்கும்போது, "சும்மா இல்ல அரசே. பறந்து பறந்து ஈன்னு இப்படி, இந்த பக்கம் ஈன்ட்டு அப்படியே எல்லாம் அப்படியே லைன்ல டப்புன்னு ஒரே அடி. கைய தொறந்து பார்த்தா முடிஞ்சிச்சு. கதை முடிஞ்சிச்சு. ஃபூன்னு ஊதி தள்ளிட்டேன். அப்படி சொன்னோன்னே, "டேய்! என்ன மாதிரியான ஒரு வீரன்டா நீ?" அப்படின்னு அவரும் நெனச்சார்னா, "இதுல என்ன வீரம் இருக்கு?" அப்படின்னு இவனும் ஒரு வேள நம்மளே ஆச்சரியப்பட்டு தானே, 1 சாவடிக்கிறதே கஷ்டம். 7ம் ஒரே அடியில சாவடிச்ச உடனே இப்படி அரசரே ஆச்சரியப்படுறாரு போல. இவனும் அமைதியா உட்காந்துட்டு இருந்தான். அப்போ அரசர் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே அப்படின்னு கேட்டாரு. எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் பரவாயில்ல அரசே. குடுங்க பிரிச்சு பீஸ் பீஸா வெட்டி என் தச்சே குடுத்துடுறேன் அப்படின்ட்டு சொன்னான். இவன் டெய்லர்ன்றதுனால. அரசர் வந்து, நீ அதெல்லாம் பண்ற ஆள் தான்" அப்படின்னு சொன்ன உடனே, ஓ! அரசர் நம்மள தெரிஞ்சு தான் இங்க வர வச்சிருக்காரு போல. நம்ம திறமை மேல அவருக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டான். அரசர் சொன்ன கதையே வேற. அதாவது நம்ம நாட்டுல ஒரு பெரிய ராட்சசன் வந்திருக்கான். அவன் திடுதிப்புன்னு காட்டுல இருந்து உள்ள நுழைஞ்சு, இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் தொந்தரவு தர்றான். விவசாய நிலத்தெல்லாம் வந்து பாழாக்குறான். நம்மளுடைய வீரர்கள் அங்க போய் அவன எதிர்கொண்டு அவன விரட்டலாம் அப்படின்னு பார்த்தா கூட, ஒரு பயனும் இல்ல. உயிர் சேதம் ஆனது தான் மிச்சம் அப்படின்ட்டு அரசர் ஃபீல் பண்ணாரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அரசே அப்படின்னா, "உன்னால தான் அவன சாகடிக்க முடியும்" அப்படின்னோனே, "நானா?" அப்படின்னு யோசிச்சான். அப்போ அரசர் என்ன பண்ணாரு, "உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன்" அப்படின்னும்போது பக்கத்துல திரும்பி பார்த்தா இவருடைய பொண்ணு. அந்த பொண்ணே வந்து இவன பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இவன் கதைய கேட்டு. "ஹி கில்டு 7 அட் 1 ஹிட் டாடி" அப்படின்னோனே, "டோன்ட் வொரி உனக்கு அவன் தான். இங்க பாருப்பா என் பொண்ணு வேற உன் மேல ஆசைப்படுது. உன்ன மாரி ஒரு வீரன தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானும் விருப்பப்பட்டேன். நீ போய் அந்த அ ராட்சசன் அவன காலி பண்ணிட்டு வா. உனக்கு என் பொண்ணையும் குடுக்குறேன், என் நாட்டையும் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். உன்ன மாரி ஒரு வீரன் தான் இந்த நாட்டுக்கு தேவை" அப்படின்னு சொன்ன உடனே, இந்த பொண்ணு வேற ஒரு மாரி பாக்குதே அப்படின்னு இவனும் நெனச்சுக்கிட்டு, சரி இதுக்காகவாவது ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு அந்த அரசவைய விட்டு வெளில வந்தான். அந்த ராட்சசன் காட்டுப்பகுதியில தானே இருக்கான். அவன போய் பார்க்க ரொம்ப தூரமா இருக்கு. சாப்பிட ஏதாவது தேவை அப்படின்னு சொல்லிட்டு சீஸ எடுத்துக்கிட்டான். நல்லா கட்டியா சீஸ வந்து எடுத்து வச்சுக்கிட்டான். கொஞ்சம் தூரம் போனா, ஒரு பொதுர்ல குருவி மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதுலேருந்து எப்படியாவது வெளியில வந்து பறக்கணும் அப்படின்னு அது ட்ரை பண்ணிட்டு இருந்தது. "இது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது? நீ அப்புறம் பறந்துக்கோ. கொஞ்ச நேரம் என் கூட எனக்கு கம்பெனி குடு" அப்படின்னு சொல்லி அந்த குருவிய எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போட்டுக்கிட்டான். இவன் நடந்து காட்டுப்பகுதி அடைஞ்ச உடனே, அந்த ராட்சசனுக்கு ஆச்சரியம். நம்மள பார்த்து மனுஷங்கள்லாம் பயந்து ஓடுவாங்க. இவன் யாரு நம்மள தேடி வரான் அப்படின்னு சொல்லி, அவன பார்த்து கேட்ட உடனே, அந்த டெய்லர் வந்து, "என் பெல்ட் பாரு. நான் யாருன்னு தெரியல" அப்படின்னோனே, பெல்ட்ட பார்த்தா ஐ கில்டு 7 அட் 1 ஹிட் அப்படின்னு இருக்கு. இவன் ஒரே அடியில 7 பேர சாவடிச்சானா, இல்ல 7 ஈய சாவடிச்சானா அப்படின்னு அது நெனச்சுக்கிச்சு. ஆனா 7 ஈய சாவடிச்சதுக்கெல்லாம் வந்து யாரும் பெல்ட்ல இப்படி பண்ண மாட்டாங்க. "ஏய் நான் யார் தெரியுமா?" அப்படின்னு அந்த ராட்சசன் என்ன பண்ணான்னா, "நான் பெரிய வீரன். அதெல்லாம் இருக்கட்டும், அது வந்து செயல்ல காமி" அப்படின்னோனே, "இரு நான் காமிக்கிறேன்" அப்படின்னு ஒரு பெரிய பாறாங்கல்ல அந்த ராட்சசன் எடுத்துக்கிட்டு கையில ஒரு அடி அடிச்சான். "இங்க பாரு கல்லயே நான் வந்து பவுடர் ஆக்கிட்டேன்" அப்படின்னு ஊதுனான். "நீ பவுடர் தான் ஆக்குவ. நான் அத வந்து கூழாக்கி அத தண்ணி ஆக்குவேன்" அப்படின்னு இவன் என்ன பண்ணான்னா, சீஸ் கட்டிய எடுத்து அப்படியே ஒரு அமுக்கு அமுக்குனான். அது அப்படியே வந்து தண்ணியா கொட்டுச்சு. அந்த ராட்சசன் அவ்வளோ உயரத்துல இருக்கிறான். அவன் கட்டிய சீஸ் கட்டி அமுக்குனானா, இல்ல வந்து கல் அமுக்குனானா அது என்ன தெரியவா போகுது. இப்படியே அமுக்கி இப்படி பண்ண எப்படி உன்னால முடிஞ்சதுன்னு அவன் அந்த ராட்சசன் வந்து ஆச்சரியப்பட்டான். "இப்ப நான் இன்னொரு பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லி அந்த ராட்சசன் என்ன பண்ணான்னா, பெரிய கல்லு இருந்துச்சு. அந்த கல்ல தூக்கி, "நான் எவ்வளோ தூரம் தூக்கி போடுறேன் பாரு" அப்படின்னு சொல்லி அப்படி போட்டான். போட்டோனே அது வைன்னு போய் டொப்புன்னு விழுந்தது. "இது என்ன பிரமாதம்? நான் ஒண்ணு பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டெய்லர் என்ன பண்ணான், பாக்கெட்ல அந்த குருவி இருந்துச்சு இல்லையா, அது ஏற்கனவே பறக்க "என்ன விடுங்கடா, ஃப்ரீடம் குடுங்கடா" அப்படின்னு அது அங்கேயே கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. "இதோ இப்ப குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி வந்து அந்த குருவிய எடுத்து அப்படியே விட்டான். அது பறந்து போச்சு. எங்கேயும் இறங்கலையே, அது பாட்டுன்னு போயிட்டே இருந்தது.
இந்த ராட்சசன் அந்த ஜெயின் சைஸில் இருக்கிற ராட்சசனுக்கு ஆச்சரியம். நான் போட்ட கல் கூட எங்கேயோ லேண்ட் ஆச்சு பூமியில், இது லேண்ட் ஆகிற மாதிரி தெரியலையே, போயிட்டே இருக்கே, எப்படி அப்படின்னு கேட்டோன்னே, உனக்கு பவர் அவ்வளோதான், நான் உன்னை விட பவரில் அப்படி தூக்கி விடணும், அது அப்படி போயிடுச்சு அப்படின்னு இந்த ராட்சசனுக்கு கோவம் வந்தது. இவன் என்ன பண்ணானா, அப்படியே போய் இந்த டெய்லரை வந்து தூக்கினான். தூக்கி கையில் வச்சுட்டு இந்த டெய்லர் என்ன பண்ணிட்டான், அவன் சட்டைக்குள்ளே பூந்துட்டான். பூந்தவுடனே இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வந்தபோது இது எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ராட்சசனும் கையை விட்டு அந்த சட்டைக்குள்ளே அப்படியே வந்து கை போக, இந்த டெய்லர் என்ன பண்ணானா, இந்த சட்டை வழியாக வந்து இந்த 2 சட்டைகளையும் அப்படியே தச்சிட்டான். நூல் ஊசி எல்லாமே எப்பயும் வச்சுட்டு இருப்பாங்க, அதை தச்சு போட்டோன்னே அப்படியே இந்த 2 கையும் மாட்டிக்கிச்சா, கீழே வந்து அந்த ராட்சசனுடைய காலையும் வந்து கட்டி போட்டான். தொப்புன்னு கீழே விழுந்தான். இப்போ அவனால் நகர முடியல. அதுக்கப்புறம் போர் வீரர்களை வரவழைச்சு அவனை சிறைப்பிடிச்சாங்க. சிறையிலேயும் அவனுக்கு தேவையான சாப்பாடு இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. நீ வந்து ஜனங்க கிட்ட போய் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் தான் நாங்கள் வந்து நினச்சோம், இங்கே கடை அப்படின்னு சொல்லி அவனுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி அந்த ராட்சசனை அங்கேயே வச்சுக்கிட்டாங்க. அரசர் தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற அந்த டெய்லருக்கு அவருடைய பொண்ணையை மனம் முடிச்சு வைக்க எல்லா ஏற்பாடும் பண்ணார். இந்த டெய்லர் உண்மையை சொல்லணும், இதுக்கு மேலேயே நம்மளை வீரன் நினச்சிட்டு இருக்காங்களே, அரசே நான் வீரனெல்லாம் கிடையாது, நான் டெய்லர் தாங்க அப்படின்னு வந்து சொன்ன உடனே அரசர் சிரிச்சார். ஏய் நீ வீரனா என்ன நினச்சிட்டு இருக்கடா அப்படின்னு வந்து கேட்டா, அதுக்கு இந்த டெய்லர் சொன்னால் நல்லா உடம்பு வளர்த்துக்கிட்டு சண்டை போகிறதானே அப்படின்னு கேட்டால், அது கிடையவே கிடையாது. வீரம்னா பயம் இல்லாமல் தைரியமாக எந்த ஒரு சவாலையும் புத்திசாலித்தனத்தோடு எதிர்கொள்கிறது தான். அப்படி பார்த்தா நீ வீரம் தானே, உனக்கு தான் என் மகள் அப்படின்னு சொல்லி திருமணம் பண்ணி வச்சார். ஃப்ரெண்ட்ஸ், வீரம்னா நல்லா உடம்பை வளர்த்து வச்சுக்கிட்டு கண்மூடித்தனமாக போய் சண்டை போகிறதெல்லாம் கிடையாது. வீரம்னா எந்த ஒரு பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், எந்த சவாலாக இருக்கட்டும், தைரியமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் புத்திசாலித்தனத்தோடு அது எதிர்கொள்கிறது தான். அப்படி பார்த்தா எல்லாராலையும் வீரன் ஆக முடியும். சின்ன வயசில் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட நான் சில படங்கள் பார்த்தா சொல்லுவேன், இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். டேய் அந்த மாதிரி உடம்பை வளர்த்துக்கிட்டு நம்ம 4 பேர், நான் 4 பேராவது அடிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னால் அவன் எந்த ரியாக்ஷனும் தர மாட்டான். ஏன் 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 அப்படின்னு வந்து கேட்டால், நான் ஏன்டா சண்டைக்கு போக போகிறேன், எனக்கு மூளை இருக்குடா, 4 பேருக்கு நான் ஏன்டா போய் சண்டை போடணும், உடம்பை வளர்த்து வச்சு நீ வேணால் அடி தாங்க வேணால் அதை வச்சுக்கோ, நான் அதை விலகி எப்படியாவது நகர தான் பார்ப்பேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃபிட்னஸ் அஃப்கோர்ஸ் முக்கியம் தான். பட் உடம்பை வளர்த்து வச்சுருக்கோன்றதுக்காகவே அது வீரம்ன்ற விஷயத்தில் போகாது. உடம்புக்கும் வீரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் தைரியமாகவும் புத்திசாலித்தனத்தோடையும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொண்டீங்கன்னாவே உங்களை வீரனாக தான் எல்லோரும் பார்ப்பாங்க. இதுதான் வீரம்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் நரேட் பண்ண போது 1975 வந்த டீப் ரெட் அப்படின்ற படத்தோட கதை தான். அந்த ஸ்டோரி நரேஷனில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.